ஹலோ ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைன் காதல் சீரீஸோட அடுத்த எபிசோட் பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, ஹீரோவும் அவங்க அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். அந்த டைமில் ஒரு சின்ன கண்ணாடி துண்டு ஹீரோயினோட கண்ணத்துக்கிட்ட கிழிச்சிருக்குமா. அதை பார்த்து அப்செட் ஆகிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் என்னை லவ் பண்ணுறது க்ரீடியாக இருக்கும், எனக்கு நீ தகுதி இல்லாத மாதிரி நீ நினைக்கிறியே, எதுக்காக இப்படிலாம் பேசுகிற, இனிமேட் நீ அப்படி பேசக்கூடாது சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு ஹீரோ ஒத்துக்கிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து அவள் சொல்கிறா, நீ வந்து டைம் அதோட போக்கில் விட்டுறணும், எல்லா டைமே வந்துட்டு கோவத்தோடய இருக்கக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் இப்போ எப்படி உடஞ்சி இருக்குதோ, ஒரு காலத்தில் நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன், ஆனால் நீ என்னோட வாழ்க்கையில் வந்துட்டு எனக்காக ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த இல்லையா, அந்த மாதிரி நீ ஏன் உங்கள் அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத நீ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணல, நீ கொஞ்சம் ட்ரை பண்ண அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்க் இருக்கார் இல்லையா, அவர் எதிர்க்க தான் நின்றுட்டு இருக்கார் போல, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த ஜீனியஸை கத்துது. உடனே வந்துட்டு ஹீரோயின் பார்த்துட்டு கை பிடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், அது கையை உதறி விட்டுறாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கை பிடிச்சிக்கிட்டு பார்க் நாங்க அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதுக்கு பார்க் சொல்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்களா. அவங்களே வந்து பார்க் பார்த்துட்டு இருக்காரு. அவர் மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்குது. ஏன்னா அந்த பொண்ணு 7 வருஷமா வந்து இவ்வளோ பெரிய பேர்டனோட சந்தோஷமே இல்லாமல் இருந்தா இப்போ இவனோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கா, அதுதான் எனக்கும் வேணும்ன்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்படியே ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஹீரோ விட்டுடுறாங்களா அவங்க வீட்டுக்கு. குட் பை ஹக் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ பின்னாடியே பக்கம் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, திரும்பி பார்த்து நடடா போதும் என்ன பார்த்தது அப்படி சொல்றாங்க. இப்போ ஹீரோக்கு மனசேல போறதுக்கு மறுபடியும் ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி போயிட்டு வர சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ பார்க்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்க் ரொம்ப கஷ்டப்பட்டு மூட்டையில தூக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அவன் சொல்றா, இது பாருங்க, இந்த மாதிரி மூட்டையில தூக்கக்கூடாது, ஏன்னா வந்துட்டு உங்க பையன் மாதிரி நினைச்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன், இப்போ சொல்லுங்க நீங்க மாத்திரை போட்டீங்களா அப்படி கேட்கறாங்களா. அப்போ வந்துட்டு இதை போடுறேன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்றாரு, இதை பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு பையன், என்னை வந்துட்டு இந்த தொல்லை பண்ற பையனா கூட நீங்க நினைச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க டைமுக்கு மாத்திரை போட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு பார்க் சொல்றாரு, அதே மாதிரி தான் நீயும் வந்துட்டு நான் உனக்கு தொல்லை கொடுக்குற ஒரு அப்பான்னு நினைச்சுக்கோ, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் உன்னோட சேஃப் பிளேஸா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ ஹீரோ ஃபீல் ஆயிடுறாரா. அப்போ சொல்றாரு, இல்லை நான் அவங்க கூட இருக்கிற என்னோட ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ வந்து அவர் கேட்கிறாரு, நீ நிஜமானே அந்த பொண்ணை விரும்புறியா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. அது அந்த அளவு லவ் இருக்குன்னா, நீ நல்லவனா இருந்தனா அவளுக்கு மறுபடியும் திருப்பி நீ அவளோட சந்தோஷத்துக்கு கொடு, அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரா. அப்போ வந்துட்டு ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு மேலே வராரு. மேலே வந்து அவருக்கு அந்த பார்சல் அந்த பெண் தானே வந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபிளாஷ்பேக்கை கொஞ்சம் நினைச்சு பார்க்குறாரு. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு வந்து இந்த பெண் அமைச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பெண்ணை வாங்கிட்ட உடனே ஹீரோயின் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, உனக்கு எப்படி இது தோணுச்சு எனக்கு நீ பெண் அனுப்பணும்ட்டு, இத்தனை நாள் நான் மனசே ஒரு பாரமா இருந்துச்சு, என்னால் எந்த டிசைனும் பண்ண முடியல, நீ இந்த பெண் அமைச்ச டைம்ல என்னால் டிசைன் நல்லா பண்ண முடிஞ்சுது, இந்த பெண்ணால தான் நான் காம்படிஷனில் கூட ஜெயிச்சேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு, உன்னோட நிலைமையில தான் நானும் இருந்தேன், எதுக்காக இப்போ நான் வாழணும், எதுக்காக நான் ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்குன்னு ஒரு காரணம் கிடைச்சிது, அதே மாதிரி தான் உனக்கு ஒரு காரணம் கிடைக்கணும்ட்டு நான் இந்த பெண் அமைச்சேன் அப்படி சொல்கிறாங்களா. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இவனை தவிர வேற யாரும் என்ன புரிஞ்சிக்க முடியாது, தேங்க்ஸ் சான் அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் ஹீரோ அவரோட ப்ராஜெக்டை மறுபடியும் ரெசியூம் பண்ணி கொரியாக்கு கிளம்புறாரா. அந்த டைமில் அவர் நினச்சி பார்க்குறாரு, இவங்க அவங்களோட பெண்ணை தொலைச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த கம்பெனி கால் பண்ணி கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பெண் மாடல் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தீங்களே, இதுதான் டேட்டு, மறுபடியும் அந்த பெண் எனக்காக பண்ணித்தர முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக பண்ணித்தரலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வந்திருப்பாரு போல. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் இதை எப்படியாவது அவகிட்ட கொடுக்கணும்னு நினச்சிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோனோட வீட்டில் கிம்மதான் காமிக்கிறாங்க. அவங்க எங்கேயும் நடுவில் தெரியாமல் அவங்க பாட்டு நடந்து போயிருப்பாங்க. திடீர்னு நடுராத்திரி வராங்க போல. ஸோ அப்போ வந்து அவங்களோட 2வது பேத்தி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க ஒரு மாதிரி அலங்கோலமாக வந்திருக்காங்க, தலையிலலாம் நூலெல்லாம் இருக்கு, இப்படி வந்திருக்காங்களா. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு டவுட் வந்துடுது, எதுக்கு இவங்க இந்த ராத்திரியில் இப்படி வெளில போயிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போ கிம் கிட்ட கேட்குறாங்க. கிம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எனக்கு வந்து லைட்டாக ஒரு வாக்கிங் போகணும் போல இருந்துச்சு, அதனால தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு உள்ளே தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்களா. அப்போ அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா, அந்த பாட்டி வந்து போட்டு போயிருக்காங்க. ஆனால் பார்த்தா ஒரு காலில் ஒரு ஸ்லிப்பர் இருக்குது, இன்னொரு காலில் வேற ஒரு ஸ்லிப்பர் இருக்குது, இந்த மாதிரிலாம் இவங்க பண்ண மாட்டாங்களே, எதுக்கு இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான்.
நாள் ஹீரோயினோட அந்த ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ லிஃப்ட் ஏற போகிறாங்களா, அப்போ வந்து அந்த டேரக்டர் இருப்பாங்க. அவரும் வந்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு அவர் மூஞ்செல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி டயர்டா தலையெல்லாம் கலைஞ்சு ஒரு மாதிரி இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு நினைக்கிறா, இவர் நல்லா நீட் ஃப்ரீ காட்சி எதுக்கு இப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு வெளில போயிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து அங்கே இருக்க கலீக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் பாரு அதோ ஒரு பொண்ணை வந்து பிளைண்ட் டேட் பண்ணிட்டு வந்திருக்காரு பாரு ஃபோட்டோலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ இவளுக்கு கோவம் வந்துடுது. கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்கா. இவங்க நினைக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் அதை கண்டினியூ பண்றாங்களா. கலீக்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது பிளைண்ட் டேட்லாம் கிடையாது, நல்லா பாருங்க அவங்க புருஷன் வேற பக்கத்துல நின்று ஃபோன் தான் பேசிட்டு இருக்காரு, இது ஒரு பிசினஸ் மீட்டிங் தான், அது மட்டும் இல்லாம அது அவங்க ஃப்ரெண்டு வேற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவளுக்கு கோவலா போயிட்டு அவ ஜாலியா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. அப்போ இவங்க நினைக்கிறாங்க இவளோட மூணு என்னடா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு அப்படின்ட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவளே போயிட்டு வாலண்டியரா அவங்க கலீக் கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த பையனை இவளை வந்து நல்லபடியா பாத்துக்கிறா, அப்ப இதுக்கு பேரு என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே அந்த ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, அவர்ல வேற என்னவா இருக்கோ அதுக்கு வெறும் லவ் தான் அர்த்தம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே அவன் நினைக்கிறான், என்னது அவர் என்ன லவ் பண்றா, எனக்கும் அவர் மேல ஆசை இருக்கா, ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிளஷிங்கா பேசிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல இருக்க கலீக்ஸ்ல அது நீங்க தானே அப்படி சொன்னா, நான் தான் சொன்னேன்ல அது நான் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த டேரக்டர் வந்து நிக்கிறாரா. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே போன் எடுத்துட்டு வராத கால வந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருந்துடுறா. அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு அந்த பெண்ணை கையில வச்சுட்டு இதை எப்படி அவகிட்ட கொடுக்கறது எப்போ கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு அவளே வந்து நின்றுடுறா. பார்த்துக்கு கியூட்டா வந்து நிக்கிறா. உடனே வந்து ஹீரோல என்னம்மா ஈவினிங் தானே வர சொன்னேன், இப்போ என்னடா வந்துட்டு ஒரு ஷாக்கிங் கொடுக்குற அப்படி சொல்றாங்களா. உடனே இல்லை நான் ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஓ அது என்ன தானே அப்படின்ட்டு அவன் கேட்கறானா. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து உள்ள இருந்து பாட்டி வந்துடுறாங்க. டே அவ என்ன பார்க்க வந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. இந்த பாட்டி ஊருக்கு போறாங்க போல, அதனால தான் அந்த ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே எங்க அம்மாவோட பிளேட் உடஞ்சிடுச்சுன்ட்டு அதை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எடுத்துட்டு வந்து காமிச்ச உடனே அவங்க பாக்குறாங்க, என்னம்மா இப்படி சதலா உடஞ்சிருக்கு, சரி பரவாயில்ல ரொம்ப கஷ்டம் தான், ஆனா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. கண்டிப்பா உங்களால பண்ண முடியுமானா, ஆமா இதுல வந்து நிறைய பீசஸ் உடஞ்சிருக்கு, ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நம்ம மனசு வச்சா எல்லாமே நடக்கும், இந்த பிளேட் மாதிரி தான் மத்தவங்க லைஃப் உடஞ்சிருக்கும் போது நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா கண்டிப்பா அதை மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோனும் சிரிச்சுட்டு ஓகே சொல்றாங்க. அப்ப பார்க் வந்துடுறாரா. அவர் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு உங்க பாட்டியை கூட்டு போய் இந்த வீட்டை சுத்தி காமி அப்படின்ட்டு அவங்க ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்காரா. அப்ப அவங்க சொல்றாங்க, பார்க் வந்து ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருப்பா, அவரை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சொல்றேன் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த வாட்ச் இருக்கும் இல்லையா, அவங்க அப்பாவோட வாட்ச் அது அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க பாட்டி வந்து ஏதோ சொல்லான்ட்டு வராங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. இப்போ ஹீரோ சொல்றாரு, நீங்க போற வழியில என்ன எங்க ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. எங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா இருக்க பிளேஸ் தான் சொல்றானா. உடனே அவங்களும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குவா, அவங்க அப்பா கிட்ட நான் கூட்டு போறேன் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாரா. ஆனா அவர் போகாம வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார் போல. ஸோ அவர் வராரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களா. நான் இவரை பார்க்கணும், நான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர் அப்படி சொல்றாங்க. ஒரு வேளை நீங்க அவங்க பையனா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாங்களா. ஐயோ சார் உங்களை பத்தி தான் அவர் அடிக்கடிக்கு பேசுவாரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை பத்தி நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அவர் கொஞ்சம் மீட்டிங்க்கு வெளியில போயிருக்காரு அப்படி சொல்றாங்களா. நான் வெயிட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸ் ரூம்குள்ள வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, வரவே இல்லை. பார்த்தா ஈவினிங் ஆயிடுது போல, அப்ப கூட வரல. அவங்க அசிஸ்டன்ட்டும் சொல்றாங்க, நான் கால் பண்ணேன் ரொம்ப பிஸியா இருக்காங்க போல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த பேக் மட்டும் நான் இங்க வச்சுட்டு போறேன், அவருக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ அந்த அவங்க அப்பாவோட டேபிள் மேல ஒரு போட்டோ இருக்கு, அது என்னன்னு எடுத்து பாக்குறாங்களா. அந்த போட்டோ பார்த்தா ஹீரோ வரைஞ்சதை அவங்க அப்பா கிழிச்சு போட்டிருப்பாரு. அந்த டிராயிங் தான் அம்மாவும் புள்ளியும் இருக்கிற மாதிரி அந்த டிராயிங் தான் ஒட்டி வச்சுட்டு அங்க வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. அது மட்டும் கிடையாது, ஹீரோ எப்பெல்லாம் என்னென்ன டிராயிங் வரைஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டு அவரோட டேபிள் மேலேயே வச்சிருக்காங்களா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது, நம்ம அப்பாவை நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு லைட்டா கண் கலங்கிட்டே வெளியில வந்துடுறாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க, சார் உங்க அப்பா வந்து உங்க மேல ரொம்ப லவ்வா இருக்காரு, அது மட்டும் இல்லாம நீங்க என்ன அனிமேஷன் மூவி பண்ணிட்டு அது ரிலீஸ் ஆன உடனே அவர் மட்டும் போய் பார்க்காம எங்களையும் கூட்டு போவாரு, எங்க எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்து ஒன்னா கூட்டு போய் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அனிமேஷன் மூவி பார்ப்போம், அந்த டைம்ல அவர் முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு சார் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரை வெளியில வந்துடுறாரா. எல்லாத்தையும் நினைச்சிட்டு அவர் ஒரு மாதிரி சோகமா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ எதிர்க்கு ஹீரோயின் அப்படியே சிக்னல் கொடுத்துட்டே வராங்களா. அவர் கவனிக்காம போயிட்டே இருக்காரு. உடனே ஹீரோயினே கூப்பிடுறாங்க. அப்ப திரும்பி பார்த்துட்டு வா வேணா நீ இவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இங்க வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் இங்க பிரெட் தான் வாங்க வந்தேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்களா. பொய் சொல்லாத, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கோம், நாங்க மறுபடியும் சண்டை போட்டுப்போம் நினைச்சு தானே நீ வந்தேன்னா. இல்ல கொஞ்சம் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வலுப்புறாங்க. இப்போ ஹீரோ சொல்றாரு, அன்னைக்கு ஏர்போர்ட்டு கூட இப்படிதான் எதிர்பார்க்காம நீ வந்த, இன்னைக்கும் அப்படிதான் வந்திருக்க, நீ இப்படியே வந்துட்டே இருந்தனா நான் எங்க பார்த்தாலும் உன்னை நான் எதிர்பார்த்துட்டே தான் இருப்பேன், என்னோட ஹோப்ஸ் நீ ஹை பண்ற அப்படின்னு சொல்றாங்களா. பரவாயில்ல வச்சுக்கோ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாவே வச்சுக்கோ, நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப
அப்போல்லாம் நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்தா அவங்க அப்பா வந்து காரில் இறங்குறாரு, எதிரில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ ஒன்று நினச்சி பார்க்குறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது உங்கள் அப்பா அந்த டைமில் ஒரு பெரிய ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆனால் அதையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்துட்டு நீங்கள் ரெக்கவர் ஆகுற வரையும் உங்கள் கூடவே இருந்தார், லீவ் போட்டுட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா தான் வந்துட்டு எப்படியாவது திருப்பி கொண்டு வந்தே ஆவேன் என் பிள்ளையா அப்படின்னு நினச்சிட்டு அதனால் முடிஞ்ச எல்லா ஹாஸ்பிட்டலையும் அப்ரோச் பண்ணி எப்படியாவது இவங்களை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுபட்டிருப்பார் போல. இதெல்லாம் வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை அவர் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா அப்படியே சிரிச்சுக்கிட்டே, தேங்க்ஸ் இந்த வாட்சை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. அவருடனே வந்து ஹீரோ சொல்கிறாரு, ஒரு ஃபிசிக்ஸ் இன்ஜினியராக இருந்துட்டு கூட உங்களால் இதை ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, தேங்க்ஸ்லாம் வேணும்னா எனக்காக நீங்கள் வேறு ஏதாவது செய்யுங்க லேட்டரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க அப்பாவை கிளம்பிடுறாங்க. ஹீரோனும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டி கிட்ட சொன்னேன், நான் நல்லதாக செஞ்சேன்ட்டு சொன்னாங்க, ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு நீ தான் காரணம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்க. உடனே பார்க்கணும் போல இருக்கு, கொஞ்சம் வெளியில் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. பேர் கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்களா. அங்கே வந்து ஹீரோ அந்த பெண் எடுத்து கொடுத்துட்டு, இந்த உன்னோட பெண் கிடச்சிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, எப்படி கிடச்சிது, எங்கே தொலைஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கூட காது கேட்காம ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அந்த டைமில் தான் உன்னோட பெண் வந்து அங்கே மிஸ் பண்ணியிருக்கேன், என்னோட திங்ஸோட ஒன்றா சேர்ந்துருச்சு, இப்போ தான் நான் எல்லாத்தையும் ஏற கட்டும் போது பார்த்தா உன் பெண் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி நினச்சிட்டு, இல்லை அந்த பெண் எனக்கு இதுக்கப்புறம் வேணாம், நீ தான் எனக்கு நிறைய பெண் கொடுத்த இல்லையா, அதுலேருந்து ஒரு பெண் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ சொல்கிறாரு, இந்த பெண் இருக்கிறனால தானே உனக்கு லக்கி சாமா இருந்துச்சு, அது தொலைஞ்ச பிறகு நான் பார்த்தேன், நீ ரொம்ப உடஞ்சிருந்த, பரவாயில்ல இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாமே, நான் இதுலேருந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, சரி உன் பேக் கொடு, அந்த பென் பேக்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பெண்ணில் ஏதோ வரைகிறாரு. பார்த்தா இந்த ரெயின்போ கிளவுட் இருக்கும் இல்லையா, அதுதான் வரைஞ்சி கொடுத்துட்டு, இந்த பெண் இனிமேட்டு டபுள் சார்மிங் ஆகிடும் உனக்கு, ஸோ இது ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை வாங்கின உடனே ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. என்னடான்ட்டு பார்த்தா ஹீரோயினோட டிசைன் வந்து செலக்ட் ஆகிடுச்சு போல், அவங்களுக்கு அவார்ட்லாம் தராங்களாம். உங்களுக்கு அவார்ட் தரோம், இந்த டைமுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. இந்த பெண்ணு வந்த டைம் பாரு எனக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, கிம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு மறுபடியும் டிமென்ஷியா சிம்டம்ஸ் வந்ததுனால அவங்க இங்கேயும் நடந்து போயிட்டே இருக்காங்க. பார்த்தா ஸ்னோ வேற பெஞ்சிட்டு இருக்கு. அவங்க வார்ம் க்ளோத்ஸ் எதுவுமே போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கோட வீட்டுக்கு வெளியில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜீனியஸ் பாட்டு கத்திட்டே இருக்கு. என்னடான்ட்டு பார்க் வந்து பார்த்தா அவங்க வெளில நின்றுட்டு இருக்காங்க இல்லையா. உடனே இவங்கள போயிட்டு, இங்கே என்னம்மா பண்ணுற, ஸ்னோ வேற வருது, இவ்வளோ லைட் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்களா. சும்மா தான் வந்தேன், ஏன் உங்கள் இடத்துக்குலாம் நான் வரக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா உள்ளே போயிட்டு பேசலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் என்ன உன் முகம்லாம் சுருங்கி போயிடுச்சு, ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது கிம் சொல்கிறாங்க, ஒருவேளை நான் ஸ்கின் கேர் எதுவும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டேன், அதனால தான் இப்படி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே அவர் இல்லை டீ எடுத்துகிட்டு வர அப்படி சொல்லிட்டு டீ போட்டு திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே அவங்க தூங்கிடுறாங்க. உடனே அவர் நினைக்கிறாரு, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நாள் ஹீரோயினோட 2வது தங்கச்சி இருக்கா இல்லையா, அவள் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்கா. அங்கே தேவையான லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டு வாங்கிட்டு இருக்காளா. அந்த டைம்ல இவங்க அம்மா கூப்பிட்ற மாதிரி யாரோ அவளை வந்து செல்லமா கூப்பிட்ற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அவள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவங்களோட அம்மா தான். கூப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது, அவங்க அம்மாவே பண்ண மாதிரி இருந்தது. அவங்க ஹக் பண்ணிட்டு தடவி கொடுக்குவா, அவளுக்கு இன்னும் ஃபீல் ஆயிட்டா ஒரு மாதிரி அவ குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிடா. பாருங்களேன் எவ்வளோ கியூட்டா இருக்கா. அவள் அழற அவங்க அம்மா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்களா. அவங்க சொல்றாங்க, ஏமா இதுக்கெல்லாம் அழற அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன், சாப்பாடு பண்ணி தரேன் அப்படி சொல்றாங்களா. அப்படி கிளம்பி 2 பேரும் போறாங்க. அங்க பார்த்தா அவங்க அப்பா இருப்பாரு, இந்த லாண்ட்ரி கடை வச்சிருப்பார் போல, அயன்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ பக்கத்துல டிவி ஒன்று ஓடிட்டு இருக்கு, அதுல இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்கள வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் போனோடனே, வா நீ அம்மா வா 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 உள்ள வா அப்படின்னு சொல்றாங்களா. எப்படி நீங்க 2 பேரும் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உன்னை எப்படிமா எங்களுக்கு தெரியாது, நீ தான் செலிபிரிட்டி ஆச்சு எங்க வீட்டுக்கு, அவன் ரூமை போய் பாரு, ஃபுல்லா உன் போட்டோ தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்லை அவன் ரூமுக்கு போய் பாக்குறானா, அங்க பார்த்தா அங்க வீடு ஃபுல்லாவே வந்துட்டு போட்டோஸா தான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்னா நின்றுட்டு இருக்க மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. அங்க ஒரு ஓரத்துல வேற எழுதி வச்சிருப்பான், நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் பெருமைப்படுற அளவுக்கு நான் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும் அவளை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நான் இங்கிலீஷ் கத்துக்கணும் சொல்லி எழுதியிருக்கான். இது எப்படி நடந்திருக்கோன்னா, நீ ஒரு எக்ஸாம் எழுத போறியா, அதுக்கு முன்னாடி நீ இங்கிலீஷ் கத்துக்கணும் இல்ல, அது முன்னாடி பண்ணுடா அப்படின்ட்டு சொல்லியிருப்பா போல இவதான். அதனாலதான் அவன் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்த்து வேற கத்துக்க வச்சுட்டு இருந்திருக்கான். இப்போ அவங்க அம்மா உள்ள வந்துட்டு சொல்றாங்க, பாருமா இதனாலதாம்மா அவன் வந்து எங்களெல்லாம் இங்கிலீஷ் கத்துக்க வச்சிருக்கான், இப்ப தெரியுதா நீ எந்த அளவு எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காளா. அப்படியே அவளோட குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசுலேயே வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் போல. இவளுக்கு அவங்க அப்பா அம்மா இறந்துட்டு பிறகு
பிறகு அவள் சோகமாக இருக்கும்போது இவன் தான் வந்து ஆதரவாக இருந்திருப்பான். அப்புறம் அவள் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகும் போதெல்லாம் இவன் தான் வந்து சொல்லுவான், நீ நல்லா பண்ண முடியும், இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவள் பாய் ஃப்ரெண்ட் கரை பின்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கானா. அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு எனக்கு ஆலோசினேஷனில் நீங்கள் அவளை மாதிரியே தெரியுறீங்கம்மா, ஐயோ அவளோட ஞாபகம் எனக்கு அதிகமாகிடுச்சேன்ட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு ஏய் அப்படி சொல்லும் போது, அம்மா நீங்கள் பேசுறது கூட அவளை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்கிறான்னா. உடனே அது நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணத்தை கிள்ளி விட்றான். உடனே இவங்க 2 பேருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் சொல்கிறான், சாரி என்னை மன்னிச்சிடு, நான் வந்து கரோக்கிக்கு போனேனே, ஆனால் அது வந்துட்டு சந்தோஷத்தினால போகல, உன்னை மிஸ் பண்ணுற அந்த ஃபீல்னால தான் போனேன் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அவள் சொல்கிறான், நான் அன்றைக்கி அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல, நான் ஒன்றும் டேட்டுக்காகலாம் பேசல, அவன் வந்துட்டு ஹார்ட் போட்ட மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் என் பிளேஸில் வச்சுருந்தான், அது நீ தான் வச்சிருக்கியோ சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது அவன் கொடுத்தது, அதனால தான் அவனை மீட் பண்ணி அது அவன்கிட்டே திருப்பி கொடுத்துட்டேன், மற்றபடி நான் உனக்கு ஏமாத்தலாம் இல்லை அப்படின்ட்டு அவள் சொல்கிறாள். உடனே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு, சாரி என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே அவள் சொல்கிறா, இல்லை நான் தான் ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, சாரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அவார்ட் தராங்க இல்லையா, ஸோ அதுக்கு தான் கிளம்பி போயிருக்காங்க. அங்கே போனால் அந்த அவார்டுக்கு வந்து 2 பேர் இருக்காங்க போல. ஸோ 2 பேருக்கும் நாங்கள் அவார்ட் தர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. யாருடான்ட்டு திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட அக்கா இருக்காங்க இல்லையா டிசைனர், அவங்க தான். உடனே இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உன்னை பார்க்கவே எனக்கு கில்ட்டியாக இருக்குதுமா, நான் உங்ககிட்ட பேசவே முடியல என்னால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களும் சொல்கிறாங்க, நானும் பரவாயில்ல 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்திருக்கேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்கன்னு சொல்லும் போது 2 பேரும் இந்த பழையசெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து அவங்க தம்பிக்கு வந்து கையில் ஏதோ மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, என்னதோ ஆப்ரேஷன் இது வரைக்கும் அவன் அதை என்கிட்ட பேசுனதே கிடையாது அதை பற்றி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் ஹீரோயினுக்கு இது தெரியலனா, ஆப்ரேஷன் நடந்தது இன்னொரு பையனுக்கு, ஆனால் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருந்தது வேற பையன் இல்லையா. ஸோ இதனால தான் வந்துட்டு அந்த டிஸ்கனெக்ஷன். இப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எதுக்கு சான் வந்து என்கிட்ட சொல்லலை ஆப்ரேஷனை பற்றி, ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுலாம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கு எப்படி கனெக்ஷன் ஆயிருக்கும்னா, அவங்க அக்கா மூலியமாக தான். அக்கா சொல்லியிருப்பாங்க, என் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நீ கொஞ்சம் இந்த கேக் கொண்டு போறியா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்க கேக் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தம்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்படியே இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் மாதிரி வந்துட்டு 2 லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும், இவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமலாம் இருந்திருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும் போது தான் இவனுக்கு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அவன் கிளம்பி போகும்போது கூட ஹீரோயினால வர முடிஞ்சிருக்காது, அந்த அளவு பிஸியாக இருந்திருக்கா. இப்படி இருந்த ரிலேஷன்ஷிப் தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக மாறும்போது அவன் கிட்ட இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்க்க கூட்டிட்டு ரெகுலர் செக்அப்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கதான் உங்களுக்கு செக்அப் பண்ணிட்டு ஹீரோ ஷாக்கா கேட்கறாங்க, என்னப்பா ஆச்சுன்னு கேட்டா, இல்ல நான் இங்கதான் என்னோட ட்ரீட்மெண்ட்டும் இங்கதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்க்க ஒரு மாதிரி பாக்குறாரு. சரிவா நம்ம உள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போறாரு. அங்க லிஃப்ட்ல வந்து ஹீரோக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுது. அது ஹீரோக்கு அடிக்கடிக்கு வர அந்த பிரேஸ்லெட்டோட சத்தம் தான். இன்னொரு சான் இருக்கா இல்லையா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருந்தாலே, அவ கையில இந்த பிரேஸ்லெட் தான் போட்டிருப்பான். ஹீரோக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு வர மெமரிஸோட இந்த சத்தம் தான் அடிக்கடி கேட்கும் அவனுக்கு. கேட்ட உடனே எங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறா. லிஃப்ட்டுக்குள்ள ஒரு டாக்டர் அப்பதான் வெளியில போறாங்க. இவனுக்கு டவுட் வந்துடுது, அதனால அவங்கள தேடிட்டு பின்னாடியே போறானா. ஆனா அவங்கள பார்க்க முடியல, இவன் மிஸ் பண்ணிடுறான். நமக்கு தான் அவங்களை காமிக்கிறாங்க, அது அந்த பொண்ணு தான், அந்த சானோட இருந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கொரியாக்கே திரும்பி வந்துடுறா போல ஒரு டாக்டர் பொசிஷனுக்காக. ஒரு மீட்டிங்காக தான் இவ உள்ள போயிருக்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பிரேஸ்லெட் ஆக்சசரிஸ் எல்லாம் போடக்கூடாது, கழட்டி வச்சிருக்க சொல்றாங்க. சோ அவளை கழட்டி வச்சிடறா. யார்கிட்ட இருந்து ஹீரோ கால் வருது, எங்கப்பா போனேன், நான் இங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரிசல்ட்லாம் வாங்கிட்டீங்களா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வேணா உங்களுக்கு மில்க் ஷேக் வாங்கிட்டு வர சொல்லிட்டு கிளம்புறாங்களா. வெளியில மழை பெய்து போலடா அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவங்க வந்துட்டு என்கிட்ட தான் ஹுட்டி இருக்கே சொல்லிட்டு ஹுட்டி போட்டு போறாங்க. டைம் அந்த டாக்டர் பொண்ணு வெளியில வரா. அப்போ நம்ம ஹீரோவும் பாத்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த டைம்ல கூட அந்த ஹுட்டி தலைமையில போட்டு தானே போயிருப்பாங்க. சோ அதை வச்சுதான் அவளும் ரியலைஸ் பண்ணிருக்கா. இன்னொரு பக்கம் அந்த பார்க் வந்துட்டு ரிசல்ட்லாம் வாங்கிட்டு நான் ஒரு இடத்துக்கு போறேன், போயிட்டு வர பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எங்கன்னு பார்த்தா கிம் கூட்டிட்டு அவங்க சின்ன வயசுல ஒரு ஊர் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஊருக்கு தான் கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு இந்த டுபோக்கி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபெமிலியரான பிளேசஸ்க்குலாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு போட்டோல வேற வந்து மரத்துக்கிட்ட இருந்திருப்பாங்க போல. ஸோ அந்த மரம் இன்னும் இருக்கு சொல்லிட்டு அதெல்லாம் வேற போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க நல்லா ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோனோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளை கூட்டிட்டு டைரக்டர் எங்கே கூட்டு போறாரு போல, மீட்டிங் இருக்குன்ட்டு சொல்லிட்டு. அங்க போனா இவங்க ஒரு ஃபேப்ரிக் பத்தி பேசிட்டு இருந்தாங்களா, அந்த ஃபேப்ரிக் எங்கேயும் கிடைக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபேப்ரிக் ரிலேட்டடா இந்த மீட்டிங் அப்படி சொல்லி கூட்டு போயிருக்காங்க. அங்க போனா அவ சொல்றா உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் கிடைச்சிடும் அப்படின்ட்டு. அவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டேரக்டர் வராரா. அப்போ வந்துட்டு அவ சொல்றா, இவங்க என்னோட சீனியர், அவருக்காக தான் நான் செய்யறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட கார்டெல்லாம் கொடுத்துட்டு, நம்ம வேணா கொஞ்சம் டேட் போல
போலாமா அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப பக்கத்துல இருக்கவங்கள பார்த்தா சரி நீங்க போயிட்டு வாங்க நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவளுக்கு கோவம் வந்துடுது. நேரா போயிட்டு என்னடா இப்படி சொல்ற, நான் போகணுமா அவ கூட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. போகிறதோ போகாததோ உன்னோட இஷ்டம், உன் இஷ்டம், நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்ய அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி அப்ப நான் பிளைண்ட் டேட்டுக்கு போறேன் சொல்லிட்டு அவ ஓடிடுறா. இவருக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு. ஆனா அது ஏதோ ஒரு ரீசனுக்காக அவரோட ஃபீலிங்ஸ் அவர் மறைச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு அவங்க வந்துட்டு டிரெக்டரை தான் பார்க்க போறாங்க. அவங்க ஆபீஸ்ல இல்ல போல. எப்பவுமே லேட் நைட் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க இல்ல. எங்க ஆபீஸ் ரூம் கிட்டே நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த பார்சல் இப்ப நம்ம டைரக்டர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து குடுறா, நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் சொல்லிட்டு அவளும் எடுத்துட்டு போயிடுறா. நேரா டைரக்டர் வீட்டுக்கே போனா அவருக்கு சமச்சோரம் போல உடம்பே சரியில்லை. இவளை பார்த்தோன்னே ஃபெயிண்ட் ஆயிட்டு அவன் மேலே விழுந்துடுறான். அவ பயந்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறான். ஆனா அவன் பதிலே சொல்லல. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட 2வது தங்கச்சி அவங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து இப்ப கிளம்பிட்டாங்க. அவளுக்கு சாப்பாடுலாம் வேற கட்டி கொடுத்துருக்காங்க போல. அவ கேக்குறா லாஸ்ட் அவங்கள இன்னொரு தடவை ஹக் பண்ணிக்குவா அப்படி கேட்கும்போது எப்போ வேணா நீ என்ன ஹக் பண்ணிக்கலாம்டா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், நீ வீட்டுக்கு கிளம்பு, உனக்கு தான் எக்ஸாம் இருக்குல்ல, வா கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்களா. ஆனா இவனால நடக்கவே முடியல. அவன் கால் ஒரு பக்கம் அப்படியே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுது. ஏற்கனவே இவங்க பிரேக்கப்ல இருக்கும் போது அவனுக்கு காலில் அடிபட்டு இருக்கும் இல்லையா, சோ அதோட சிம்டம்ஸ் தான் போல. கால் அசைக்கவே முடியல சொல்லிட்டு அவன் அழுறான். அதை பார்த்தோன்னே அவளுக்கும் பயம் வந்துடுது. இன்னொரு பக்கம் அந்த கீமோ பார்க் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்ப வந்திருக்காங்க போல. சோ அவங்க பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது பார்க்க கீமா பார்த்து கேக்குறாங்க, இப்ப சொல்லு நீ எந்த ஊருக்கு இப்போ ஓடி போற அப்படின்ட்டு கேக்குறாங்க. என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல அப்படி சொல்றாங்க. சின்ன வயசுல கூட அப்படிதான், ஏதோ நீ ஊருக்கு போறது என்கிட்ட சொல்லாமலே அன்னைக்கு ஃபுல்லா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திடீர்னு சொல்லாம கொள்ளாம நீ கிளம்பி போயிட்ட, அதே மாதிரிதான் இப்பவும் பண்ணிட்டு இருக்க, எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க நான்லாம் எங்கேயோ போகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க சரி நான் பிரான்ஸுக்கு தான் போலான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ரிட்டையர் ஆகணும், அதனால பிரான்ஸுக்கு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. டைம்ல தான் ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அவார்ட்லாம் வாங்கிட்டு வெளியில வராங்களா. அந்த இடத்துல ஹீரோ வந்து நிக்கிறாரு பொக்கேவோட. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பெருசா ஒன்னும் சர்ப்ரைஸ்லாம் இல்ல போல. அவங்க ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அவர் கேட்கிறாரு என்னம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளவு டவுனா இருக்கு அப்படி கேட்கறாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்ட் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. டயர்ட் தானே, இப்போ அதை சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு ஓடுறாங்க. எங்க போறாங்க பார்த்தா இவங்களோட அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்கும் இல்லையா என்ன நான் பண்ணணும்ட்டு, அதுல இருக்க ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. போய் போட்டோ பூத்ல போட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு சைட் சீனுக்கு போய் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் சாப்பிடுறாங்க. இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா. அவங்க கிட்ட இருக்க இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஒரு மாதிரி வடவடன்னு ஆயிடுறாங்க. அப்போ திடீர்னு ஹீரோ கால் பண்ணி கொஞ்சம் வெளியில வா அப்படி சொல்றாங்க. ஹீரோ ஒரே ஹாப்பியா அந்த போட்டோஸ்ல வச்சு பார்த்துட்டு இருக்காரு. போன் வரவும் வெளியில வராரா. அப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்காங்க. கையில இருந்து ஏதோ எடுத்து காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா 2 பெண் இருக்கு ஹீரோயின் கையில. இத பார்த்தோன்னே சொல்லவே வேணாம், ஹீரோ பக்குன்னு ஆயிட்டாரு. ஒரு மாதிரி ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.